முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பயங்கரம், எரிகாயங்களுடன் அயலவர்களால் மீட்கப்பட்ட பெண். யாழில் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞன் தொடர்பில் சந்தேக நபரொருவர் கைது. 2 தேர்தல்களையும் நடாத்த வேண்டும் வலியுறுத்தும் முன்னாள் ஜனாதிபதி. எரிபொருள் மோசடியால் மக்களுக்கு ஏற்பட போகும் பாரிய இழப்பு. கனடாவில் உயர்வடையும் வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் எரியூட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றிரவு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மருதங்கேணியை சேர்ந்த 43 வயதினையுடைய பவானி என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்றிரவு வத்திராயன் பகுதியிலுள்ள தனது வீட்டில் தனியாக உறங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு 10 மணியளவில் எரிகாயங்களுடன் அலறியடித்து வீட்டிலிருந்து வெளியே ஓடிவந்த வேளை பொதுமக்களால் மீட்கப்பட்டுள்ளார். பின்னர் குறித்த பெண் மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மந்திகை ஊடாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் விபத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனினும் முன்பகை காரணமாக பெட்ரோல் கொண்டு தாக்குதல் மூலம் நடத்தப்பட்டதா என்ற கோணத்தில் மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு இளைஞர் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4வரை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை சம்பவ இடத்தில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட 4 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏனைய 3 சந்தேக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் 5 வருடங்கள். எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டைகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது. தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும். இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே தீர வேண்டும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டு கட்சி அனுமதி வழங்காது. அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை. ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும். ஜனாதிபதி மேற்படி வாக்குறுதிகளை மீறமாட்டார் என்று நம்புகிறோம் என கூறியுள்ளார். பெட்ரோலிய வள கூட்டு ஸ்தாபனத்தின் அசமந்த போக்கினால் எரிபொருளுக்கு மக்கள் கூடுதல் தொகையை செலுத்த நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டிய சுற்று நிருபம் ஒன்று 8 ஆண்டுகளாக வெளியிடப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இவ்வாறு சுற்று நிருபம் வெளியிடுவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக மக்கள் 1 லிட்டர் எரிபொருளுக்கு 7 ரூபாய் கூடுதலாக செலுத்த நேரிட்டுள்ளது. குறிப்பாக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய தரகு பணத்தை கூடுதலாக செலுத்தியமையினால் இவ்வாறு மக்கள் மீது வரிச்சுமை திணிக்கப்பட்டுள்ளது.
பெட்ரோலிய வள கூட்டு ஸ்தாபனத்தின் சந்தைப்படுத்தல் பிரிவை சேர்ந்தவர்கள் இழைத்த தவறினால் நாட்டு மக்கள் இவ்வாறு எரிபொருளுக்கு கூடுதல் விலை செலுத்த நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையில் இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக எரிபொருளுக்காக கூடுதல் சுமையை சுமக்க வேண்டியுள்ளமை தொடர்பில் அதன் சந்தைப்படுத்தல் திணைக்கள அதிகாரிகளே பொறுப்பு என்று குழு குறிப்பிடுகிறது. இதேவேளை இந்த மோசடி தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 7 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்திற்கு குழு பரிந்துரைத்தது. அதிகாரிகளின் இந்த மோசடியால் ஒக்டைன் 92 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 5.85 ரூபாயும், 95 பெட்ரோலுக்கு 7.50 ரூபாயும், லெட் 5.88 ரூபாயும், எல்எஸ்டிக் 6.96 ரூபாயும் நுகர்வோர் செலுத்துவதாக மேலும் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த மோசடிக்கு காரணமான அதிகாரிகள் தற்போது நாட்டில் இல்லை என்றும் மோசடியில் ஈடுபட்ட நபர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய விரிவான அறிக்கையை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு குழு பரிந்துரைத்துள்ளது. இதற்கமைய உள்ளக விசாரணைகளுடன் சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு குழு அறிவித்துள்ளது. கனடாவில் கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒன்ராரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் இவ்வாறு கடுமையான வெப்பநிலை தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2 மாகாணங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒன்ராரியோ மாகாணத்தின் மத்திய மற்றும் தென் பகுதிகளிலும், கியூபெக்கின் தென் பகுதிகளிலும், கரையோர பிராந்தியங்களிலும் வெப்பநிலை 30 முதல் 35 பாகை செல்சியஸ் அளவில் காணப்படும் எனவும், ஈரப்பதனின் தன்மையில் ஏற்படும் மாற்றம் காரணமாக 40 பாகை செல்சியஸ் அளவிலான வெப்பத்தை உணர நேரிடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் நாளையும் கடுமையான வெப்பநிலை நீடிக்கும் என கனேடிய சுற்றாடல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை நாடவும்.